தனி வட்டி எப்படின்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தனி வட்டிக்கான ஒரே ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான். எஸ்ஐ ஈக்குவல் டூ பிஎன்ஆர்/100. எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. தனி வட்டி. இங்க வந்து பிஎன்ஆர் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். பினா பிரின்சிபல், அசல்னு சொல்லுவாங்க. என்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகள்ல வந்து குறிப்பிடுவாங்க. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஜய் அப்படின்றவர் வந்து விமலுக்கு கடனாக ரூ. 5000 குடுத்துருக்காரு. ஸோ அந்த கடனுக்கு நம்ம தனி வட்டி வந்து குடுத்துட்டாங்க. 3 வருஷம். அளவு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எந்த பெர்சன்டேஜ்ல அவர் வந்து வட்டி வீதம் குடுத்துருப்பாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P = 5000 N 3 இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ தனி வட்டி SI = 900. இதுல வந்து தனி வட்டி தான் குடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா 900 = 5000 × 3 × R/100. 100ல கீழ இருக்க 2 ஜீரோ மேல இருக்க 2 ஜீரோ கூட கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ R இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 900 கீழ வந்துரும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 6% வந்துரும். தேங்க் யூ.